கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இன்றைய நாளுக்கான வேத வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் பிற்பகுதி. அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷரிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. அப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் அதை எடுத்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசரத்தை கொடுத்து ஜனங்களுக்கு கொடுக்க சொல்கிறார். அல்லேலூயா. நம்மக்கிட்ட இருக்கிறவைகளை தேவ சமூகத்தில் வைத்து ஜெபித்து ஆசீர்வதித்து அதை பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது அதனால் உண்டாகிற ஆசீர்வாதம் மிகுதியாக இருக்கும். அல்லேலூயா. நம்மக்கிட்ட குறைவாக தான் இருக்குது. அல்லேலூயா. இங்கே பாருங்கள், எலியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில் சாரிபாத்தோடைய விதவை வீட்டுக்கு போகும்பொழுது அவளும் அவனுடைய பிள்ளைகளும் அவளுடைய பிள்ளையும் சாப்பிட்டு சாகிறதுக்கு கிடந்த அந்த நேரத்தில் அதில் முதலாவது எடுத்து அந்த ஊழியக்காரனுக்கு கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலும் கூட எது இருந்தாலும் அதில் தேவனுக்கு முன்னுரிமை கொடுத்து பழக வேண்டும். இயேசு பிதாவிடத்தில் கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபித்து பிறகு தான் என்ன பண்ணுறாரு, ஜனங்களிடத்தில் கொடுக்குறாரு. அல்லேலூயா. இப்போ தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் மிகுதியாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் சம்பாதிக்கிற பணமாக இருக்கலாம், சமைக்கிற உணவாக இருக்கலாம், அல்லேலூயா, நீங்கள் கொடுக்குற காரியங்களாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் தேவனை முன்னிலைப்படுத்து தேவனுக்கு முதலாவது கொடுத்து விட்டு பிறகு மற்றவங்களுக்கு நீங்கள் செய்யும் பொழுது அல்லேலூயா நம்மளை தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த இடத்துல தேவன் பிதாவின் இடத்துல இதை காட்டி இதை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அதற்கு பிறகு அதை பிட்டு சீசலத்தில் கொடுத்தார். அல்லேலூயா. அப்பொழுது பெரிய ஒரு அற்புதம் நடந்தது. நம்ம தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்கும் பொழுது, தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென். God bless you.